அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இப்போ நாம் நாட்டு சோளத்தட்டு ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடுவதற்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி இயந்திரத்தை விட்டு அறுவடை செஞ்சு 4 நாள் நல்ல வெயிலில் காய விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முருவலாக காயணும். 3 நாள் கழித்து இந்த மாதிரி அடித்தட்டு மேலே வர மாதிரி நல்லா பெரட்டி போடணுங்க. இந்த மாதிரி 4 நாள் ஆனவுடன் மறுக்க இந்த மாதிரி அடித்தட்டு மேலே வர மாதிரி நம்ம பெரட்டி போட்டோம்னா நல்லா முருவலாக காஞ்சிரும். நம்ம இயந்திரத்தை விட்டு சுருட்டினால் ரொம்ப நாளைக்கு தட்டு கெடாமல் இருக்குங்க. வாங்க இப்போ உப்பு தண்ணி தெளிப்பதை பார்க்கலாம். விவசாயிகள் இந்த மாதிரி போர் வைக்கும்போது இந்த மாதிரி கத்தையாக இயந்திரத்தை விடாமல் கட்டுவாங்க. இப்படி கட்டுவதனால் நாம் பெரட்ட தேவையில்லை. இப்படி கத்தையாக கட்டும்போது தட்டு எல்லாம் ஒன்று கலந்து காய்ந்து விடுங்க. வாங்க இப்போ உப்பு தண்ணியை தெளிப்பதை பார்ப்போம். 5 லிட்டர் தண்ணி அளவில் நாம் உப்பை கரைச்சிக்கலாங்க. ஐந்து லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ உப்பு போதுமானதுங்க. இப்போ நல்லா கலக்குங்க. நல்லா கலக்காச்சுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கலக்கணும். அப்போ தான் உப்பு கரையும். இந்த மாதிரி நாம் தெளிக்கணும். நம்ம பெரட்டி போட்டு உப்பு தண்ணி தொளிச்சு 2-3 நாள் மீண்டும் நல்லா காய விடணுங்க. ஆடு மாடுகள் நல்லா விரும்பி திங்கும். தண்ணீர் நிறைய குடிக்கும். நம்ம நாட்டு சோளத்தட்டு நம்ம ஸ்டாக்கு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்குங்க. ஒரு வயலுக்கு 5 கிலோ உப்பு போதுமானது. நல்லா வெய்ய காலங்களில் நல்லா காய விடணும். இது ஆடுகளுக்கும் கொடுக்கலாம். நம்ம இயந்திரத்தை விட்டு சுற்றும் போது நல்லா தட்டு மடிந்து விடும். ஆடுகள் விரும்பி திங்குங்க. மேல விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 ஒரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க.